அவன் வந்து என்னை கட்டிக்கிட்டுன்னு அவனை ஏமாத்திட்டான்னா அண்ணா வந்து என்னை வந்து விட மாட்டாரு, அண்ணன் அவர் வந்து உடனே என்னை வந்து தண்டிச்சிருவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அது எந்த அண்ணன் அப்படின்னு கேட்கணும் அந்த பொண்ணு. இப்ப யார் அந்த அண்ணன் அப்படி வந்துருச்சா? யார் அந்த சார்னு போச்சு, யார் அந்த தம்பியும் போச்சு, தம்பியும் போச்சு. இப்ப அண்ணன்ல வந்து நிக்குது எந்த அண்ணன். திடீர்னு அன்னைக்கு மட்டும் போயிட்டு அந்த மானியை பட்டுன்னு பிடிச்சி மிரட்டி ஒரு பாலியல் தொல்லை கொடுத்து முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. 100% வாய்ப்பே இல்லை. அப்படிதான் இந்த வழக்கே சித்தரிக்கப்பட்டு இருக்கு. வாய்ப்பே இல்லை. என்னன்னா யாராவது ஒரு முக்கியமான அரசியல் புள்ளியா இருக்குமோ, அதனாலதான் இந்த அளவுக்கு பாடுபட்டு இதையெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ. மிக முக்கியமான ஒரு நபர் அந்த காலகட்டத்துல குறைச்சலா 1 மாசம் வரைக்கும் அந்த முக்கியமான நபர் மேலிடத்துக்கு அந்த வீட்டு வரைக்கும் போகல வரல, வழக்கமா போயிட்டு வந்துங்கிறவரு வரல. அந்த சரி யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு க்ளூ கொடுங்க. யாரையோ காப்பாற்ற பாக்குறாங்க. யாரையோ இல்ல, முக்கியமான தலைய 2-3 தலை அதுக்குள்ள இருக்கிறதா எனக்கு தெரியும். ஒரு சார் இல்ல, பல சார் இருக்கிறாங்க. சார்கள் வந்து உள்ள இருக்காங்க. நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம், அதில் தொடர்புடைய ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனா அவருக்கான தண்டனை விவரங்களை ஜூன் தேதி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த வழக்கே ரொம்ப அவசரமா விசாரிச்சு முடிச்ச மாதிரி தெரியுது. பல முக்கியமான குற்றவாளிகள் இன்னும் விசாரிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறீங்கன்னா, இதுல காட்டின வேகத்தை வேற எதையாவது நீங்க காட்டியிருக்கீங்களா? இந்த வழக்குல காட்டின வேகத்தை வேற எதுலையாவது காட்டினீங்களான்னு கேக்குறீங்க. வேற எதுல காட்டணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எதில் காட்டின ஸ்டெர்லைட் 26 பேர் துப்பாக்கி சூட்ல இறந்தது. சரி, அந்த அம்மா கமிஷன் அறிக்கை ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது அதுல காட்டியிருக்கீங்களா? இல்ல. ஏன் 26 பேர் குற்றவாளிகள் சொல்லியிருக்காங்கல்ல. ஜெகதீசன் அருணா துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க சொல்லி 26 பேரோட அதிகாரிகளோட பட்டியல் கொடுத்திருக்காங்க. அங்க காட்டல. ஏன் காட்டல நீங்க நினைக்கிறீங்க? அதால ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ரொமோஷன் கொடுத்து மேல கொண்டுட்டு போலாம். அதால சிக்க போறது திமுக சிக்க போறது யாரும் இல்லை. பேர் மட்டும்தான் பரபரப்பா நம்ம பேர்ல குற்றச்சாட்டு வரும், காசு கொடுத்து எலெக்ஷன் பண்ணிக்கலாம். மாட்ட போறது யாரும் இல்லை, புரியுதுல்ல? ஓகே, இதனால வந்து திமுக சார்பாக யாரும் மாட்ட மாட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஆமா, அதை என்ன சொல்ல வருது, சார் யாரு அப்படின்றதுக்கே ஒரு பிரச்சனை இந்த பக்கம் கேள்வி இல்லாம இருக்குது. இப்ப அந்த அண்ணன் யாருன்னு ஒரு கேள்வி வேற வந்திருக்கு. அது இப்ப கொடுத்துருக்குல, இப்ப சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில வந்துட்டு அவன் வந்து என்னை கட்டிக்கிட்டுன்னு அவனை ஏமாத்திட்டான்னா அண்ணா வந்து என்னை வந்து விட மாட்டாரு, அண்ணன் அவர் வந்து உடனே என்னை வந்து தண்டிச்சிருவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அது எந்த அண்ணன் அப்படின்னு கேட்கணும் அந்த பொண்ணு. இப்ப யார் அந்த அண்ணன் அப்படி வந்துருச்சா? யார் அந்த சார்னு போச்சு, யார் அந்த தம்பியும் போச்சு. இப்ப அண்ணன்ல வந்து நிக்குது எந்த அண்ணன் அவரு. அப்புறம் அதை சொல்லக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு, என்னை வந்து ஒரு அமைச்சருடைய பிஏவை போய் பார்க்க சொன்னாரு பலான விஷயத்துக்கு. எதுக்காக, எந்த அமைச்சருக்காக அந்த பிஏவை பார்க்க, இல்லை அவரே அதை அனுபவிக்கிறதுக்காக வர சொன்னாரா, நீ அதுக்கான சப்ளையரா இருந்தா? இந்த மாதிரி 20 பெண்களுக்கு மேல ஏமாற்றப்பட்டுக்கிறாருன்னு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கிறப்ப உடனே நீங்க வந்து இதுக்கு உடனே டக்குன்னு நீதிமன்ற விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கு விட்டு விசாரிச்சு தண்டனை வேகமா கொடுத்துருக்குமா? நிச்சயமா. ஏன் அதுல மட்டும் தாங்கிக்கிட்டு சிபிஐ விசாரணையே வேணும்? அவங்க எப்படி உடனே 1 மாதம் ஏன் லேட் பண்ற? இல்ல, சம்பந்தப்பட்ட தெய்வ செயல் வந்து முன்ஜாமீனே வாங்கிட்டு போயிட்டாரு. முதல்ல புகார் கொடுத்தப்பவே எடுக்கல, சர்ச்சையான பிறகுதான் தாமதமா எடுக்கிறீங்க. வழக்கு பதிவு பண்ணதும் எப்படி அவனுக்கு ஜாமீன் கொடுக்க வச்சீங்க? நீங்க பெண்களுக்கான தீர்ப்பை சொல்ல அது வரைக்கும் அவனை கைது செய்யாம என்ன பண்ணிக்கிட்டே இருந்தீங்க? பல்கலைக்கழக மாணவிக்காக தண்டனையை பெற்றுக் கொடுக்குற அந்த வேகம் 6 மாசத்துல இருந்த வேகம், அதுக்குள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டு நீதிமன்றம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு டீமை போடுது, அந்த டீம் விசாரிக்குது. அதுல சம்பந்தம் இல்லை. இந்த விஷயத்துல இது சிபிஐ விசாரணை கேட்கறப்ப வேணான்னு சொல்றாங்க. உடனே அவனுக்கு பெயிலும் கொடுக்குற உடனே பாலியல் குற்றச்சாட்டுல வழக்குல மாட்டினவனுக்கு இப்படி உடனே பெயில் கிடைக்கிறது. இதுதான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அந்த தம்பி ஒரு பேரு ஏதோ எனக்கும் நினைவில்லை, ஆனா ஒரு பாதிரியார், அவரு இளம் வயசு, அது அவருக்கு ஏற்கனவே இருந்த வேற ஒரு பிரச்சனையில அது மாட்டப்பட்டது ஊருக்கே தெரிஞ்சு. ஜான் ஜெபராஜ் எவ்வளவு வேகமா கைது பண்ணீங்க? தேவி செயலுக்கு மட்டும் ஏன் ஜாமீன் கொடுத்தீங்க? அவருக்கு ஏன் ஜாமீன்? அவர் ஜாமீன் வாங்குற வரைக்கும் அவரை காவல்துறை கைதே செய்யல. ஆமா, 11 நாள் பொறுமையா அமர வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த அரக்கோணம் மாணவி வந்து ஆளுநரை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தாங்க. அந்த மாணவிய காவல்துறை அவ்வளவு அலக்கழிச்சிருக்கு. ஆட்டோல ஏத்திக்கிட்டு அவங்கள மிரட்டி எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கடைசி வரைக்கும் அலக்கழிச்சிருக்கிறாங்க.
ஏன் வந்து காவல்துறை இப்படி எல்லாம் நடந்துக்குது சொல்ல வரேன். இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல தீர்ப்பு இவ்வளவு வேகமா வந்தது இல்ல. சரிண்ணே. இதுல வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னா எதுவுமே இல்ல, இதுக்குள்ள சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சரி. அரசு தரப்பு ஒத்துழைப்பு தான் இவங்க கிட்ட, உங்க போலீஸ் ஒத்துழைப்பு தான், மற்றபடி நீதிமன்ற இதுல தான் அது நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த வேகம் அந்த அரக்கோணம் மாணவிக்கு ஏன் எடுக்கல? ஒண்ணு, இங்க ஒரு சிறுமியை வந்து பாலியல் விஷயம் நடந்ததுலயும் அண்ணா நகர் 10 வயது சிறுமி, அதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருந்திருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு கேட்டு போனாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்சம் 40 லட்சம் வாங்க வக்கீல வச்சு வாதாடுனீங்க. அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிட்டுன்னு விலகிட்டு போ, சிபிஐ நடத்திட்டு போட்டு நீங்க எதுக்கு எதிர்த்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனீங்க. கடைசி அங்க போய் தலையில ஒரு கொட்டு கொட்டி அந்த விசாரணை வந்து இன்னைக்கு பெரிய அளவுல சிக்கலா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைச்சது நெஞ்சு நிமித்திக்கிற நீங்க அந்த சிறுமி, ஒரு சிறுமி, ஏழை சிறுமி, அதுக்கு எதிராக நீங்க நீதி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க நீதி கிடைக்க கூடாதுன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? யாரோ ஒரு முக்கியமான தலை மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு வேகமாக ஒத்துழைப்பு நீங்க கொடுத்து முடிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப திமுக பேர்ல பண்ண ஊழல், அதிமுக வந்தோடனே வழக்கு போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறப்ப திமுக திரும்ப வந்துடுது, வேகமா நடத்தி நிரபராதின்னு வெளியில வந்துட்டே இருக்கிறீங்கலாம். நான் சொல்லல, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பை படிச்சுட்டு எனக்கு இரவெல்லாம் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து 6 மாதத்துக்குள்ள விசாரிச்சு இதனுடைய இது சொல்லணும்னு தண்டனை கிடைச்சிச்சு. எப்படி கிடைக்குது? நீ நிரபராதின்னு விடுதலை பண்றாங்க, உச்ச நீதிமன்றம் திரும்ப அதை சுமோட்டா வழக்கா எடுத்து போட்டு விசாரிச்சு அதே ட்ரையல் அப்படியே நடக்கும்போது பார்த்தா குற்றவாளி நீ தண்டனை. புரியுதுல்ல? அது போல இது வந்து முடிக்கப்படுகிறதான்னு ஒரு சந்தேகம் வருது. சரிண்ணே. ஆனாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கேட்கப்படாத பல கேள்விகள் இன்னும் மிச்சம் இருக்குதானே. இப்ப உதாரணத்துக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட அந்த கேள்விகளை பட்டியல் போட்டு இருந்தாரு. முக்கியமான கேள்வி, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இவன் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஞானசேகரனை கைது பண்ணாங்க. ஆனா உடனடியாக அவனை விடுதலையும் பண்ணிட்டாங்க. மறுபடியும் பிரச்சனை பெருசான உடனே அவனை மறுபடியும் கைது பண்ணாங்க. அப்ப அவனை கைது செஞ்சு விடுதலை செஞ்சீங்க, மறுபடியும் கைது செஞ்சீங்கல்ல, இடைப்பட்ட இந்த நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது அவருடைய முதல் முக்கியமான கேள்வியா இருக்கு. ரெண்டாவது, எங்களுடைய காவல்துறை தான் விசாரிச்சது, என்னதான் நீதிமன்றம் நியமித்த SIT சிறப்பு புலனாய்வு குழுவே இதை விசாரிச்சிருந்தாலும் எங்களோட காவல்துறை தானே விசாரிச்சது அப்படின்னு நீங்க பெருமை பேசுறீங்க. ஆனா அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருந்த DSP ராகவேந்திர ரவிய அழுத்தம் கொடுத்து அவரை ராஜினாமா பண்ண வச்சதா அவரே சொல்லி இருக்கிறாரு. யாரு அவருக்கு அழுத்தம் கொடுத்தது, என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இன்னொரு கேள்வியும் முன் வச்சிருக்கிறாரு. DSP சைபர் கிரைம்ல இருக்கிறவர். சைபர் யாருங்கய்யா? DSP ராகவேந்திரன் வந்து சைபர் கிரைம். அவங்க தான் முழுக்க இந்த செல்போன் ட்ராக் பண்றது, போறது, அடிக்கிறது, ரெக்கவரி பண்றது, லேப்டாப்ல இருக்கிறதுல எடுத்துட்டு அதை ரெக்கவரி பண்றது, இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். மெயினா அவனுக்கு செல்போன், லேப்டாப்பு, பல விஷயங்கள் நிறைய பேர் அதை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தானுக்குதுல. அதில் இருக்கிற மொத்தமா அவரை எடுக்க சொல்லி இறுதியாக அழித்து விட சொல்லி அழுத்தம் கொடுத்தார்களா? இந்த கேள்விதான் அதுக்குள்ள பதிலே இல்லை. அதான் எடப்பாடி திடீர்னு அன்னைக்கு மட்டும் போயிட்டு அந்த மானிய பட்டுன்னு பிடிச்சி மிரட்டி ஒரு பாலியல் தொல்லை கொடுத்து முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. 100% வாய்ப்பே இல்லை. அப்படிதான் இந்த வழக்கே சித்தரிக்கப்பட்டு இருக்கு. வாய்ப்பே இல்லை. என்னன்னா திடீர்னு உள்ள போயிட்டு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சி இப்படி ஒருத்தன் பண்ணுன்னா முதல்ல அவங்க கை காலெல்லாம் உதறல் எடுக்கும். நிச்சயமா, என்னதான் பெரிய போதை நபரா இருந்தாலும் கூட அது, ஏன்னா அது வந்து முன்ன பின்ன உறுதி செய்யப்படாத இடமா இருக்கணும். புரியுது இல்ல? அந்த இடத்துல நம்ம இப்படி போறோமே, இது யாரு, இது எந்த இடம், இந்த இடத்துக்கு என்னன்னா நீ வந்து பலான ஆளுங்களுக்கு பக்கபலமா கூடவே சுத்திட்டு இருக்கிற, பல விஐபிகள் கூடவே இருக்கு. இதெல்லாம் விசாரணைக்குள்ள கொண்டு வந்திருக்கணும், விசாரணையே வரல. எடப்பாடியும் அதைத்தான் கேட்கிறாரு. இவருடைய வீட்டு படுக்கை அறைக்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்ட திமுகவோட முக்கிய அமைச்சர் மா சுப்பிரமணியத்தையும் சென்னை துணை மேயரையும் ஏன் இந்த வழக்குல விசாரிக்கல அப்படின்னு கேட்கிறாரு. கேட்க வர என்னன்னா, இவ்வளவு பக்கபலத்துல இருக்கிறதால தான் உன்னை முத நாளே கைது பண்ணி செல்வாக்கோட விட்டுட்டாங்க. பிறகு பிரச்சனை பெருசா வெடிச்ச பிறகுதான் கைது பண்றாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்திருக்கும்? இதுதான் நடந்திருக்கலாம். ஒண்ணு இல்லை, இந்த விஷயத்த சால்வ் பண்ணி முடிச்சுக்கலாம்னு, ஆதாரத்தை அழிச்சுக்கலாம்னு. அதுதான் சைபர் கிரைம்ல இருந்தக்கூடிய DSP ராகவேந்திரன் மனசாட்சியோட ராஜினாமா பண்ணது காரணம். இதெல்லாம் விசாரணைக்குள்ள வந்திருக்கணும். நாளைக்கு ஒரு காலத்துல திரும்ப ஆட்சி மாறும்போது, காட்சி மாறும்போது இதெல்லாம் விசாரணைக்குள்ள வந்தா ஒட்டுமொத்தமா எல்லாம் எடுக்க முடியும். நிரந்தரமாக சாட்சியங்களை அழிச்சிருக்காங்களா, தடயங்களை அழிச்சிருக்காங்களான்றதெல்லாம் அப்ப தெரிய வரும். உங்களுக்கு 100 பேர் இதுல வந்து எக்கச்சக்கமா எல்லாமே சொல்லிட்டாங்க.
ஒரே ஒரு நாள்ல இவன் உள்ள போய் திடீர்னு இதெல்லாம் பண்ணக்கூடியதாக இல்லை. பல நாள் இதெல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்துல நம்மளும் பேசியிருக்கிறோம். காந்தி மண்டபத்தில் இந்த மாதிரி தனிமையில் இருக்கவங்க கூட 6 மணிக்கு மேலே போய் மிரட்டி செல் நம்பர்லாம் வாங்கி எடுத்து இப்படிலாம் தப்பாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஈசிஆரில் அவனுக்கு ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருந்துகிட்டு இருந்தது, அதுவும் போட்டிருந்தாங்க. எதுக்காக அந்த எதுக்காக வாடகை விட்டு ஷூட்டிங்காக விட்டு இருந்தது. பல நாள் அங்கே எல்லாம் போயிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அழிக்கப்பட்டதா இல்லையா, அதெல்லாம் சைபர் கிரைமில் தான் வரும். ஏன் அவர் ராஜினாமா போனாரு, ஏன் அழுத்தம் வந்தது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. ஒரு சாதாரண முன்னாள் திருடனுக்கு கட்சிக்குள்ள எதுக்கு இவருன்னா ஏஜி கோவிந்தசாமி இருக்கிறார்ல, உதயசூரன் சின்னம் கொடுத்தது கட்சி திமுகவுக்கு, அந்த வாரிசாவும் இல்லையே. அந்த வாரிசையை தூக்கி ஏஜி சம்பத்தையும் நீங்க திமுக விட்டு வெளியே விரட்டி விட்டீங்க. 50 தலைவர்களை வாரிசா ஞானசேகரன் சொல்லுங்க. அவர் வந்து திமுகவோட அனுதாபி மட்டும், அனுதாபி கூட எத்தனை பேர். நானும் இன்னைக்கு அனுதாபி, உங்களோட நான் அனுதாபியா இருந்துட்டு தான் வந்தேன் திமுகவில். என் கூட இந்த மாதிரி யாருமே வரலையே, என் வீட்டுக்கு சாப்பிட வரலையே, இவ்வளவு க்ளோஸ்ல இல்லையா. பத்திரிகையாளர்ன்ற முறையில் நட்புல இருந்திருக்காங்க. என்ன இவ்வளவு க்ளோஸ்ல என் கூட யாரும் சுத்தவே இல்லையே. எவ்வளவு பேர் அனுதாபி நாட்டுல இருக்கிறான். அனுதாபி வீட்டுல எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்களா மந்திரி மேயர் போறீங்க, அதுவும் பெட்ரூம் வரைக்கும் போய் எப்படி உட்காந்து பிரியாணி சாப்பிடுறது, என்ன தேவை இருந்தது, அங்க என்ன நடந்து, இதெல்லாம் வரவே இல்லை விசாரணையில. அவன் ஒரு 3ஆம் தர ஆளு தம்பி, 3ஆம் தர ஆளு. அவன் திருடங்கயா, பல திருட்டு வழக்கு இருக்கு. திருட்டு வழக்குல சிக்கிட்டு வந்து அந்த பக்கத்துல பிரியாணி கடை போட்டுட்டு இருக்கிறான். புரியுது இல்ல, ஒரு கட்சிக்குள்ள வந்து ட்ரை பண்ணி பதவி வாங்குறதுக்குன்னு நடந்துட்டு இருக்கிறான். இனி இவ்வளோ இந்த ஆளு கூட இத்தனைக்கு முன்னாடி எவ்வளோ பேர் தியாகம் பண்ணிக்கிறான், அந்த கட்சியில எவ்வளோ சீனி இருக்கிறான். இவங்க கூட இந்த மந்திரிகளும் இந்த விஐபி சுத்து பல நிகழ்ச்சிகள்ல மாசு கூடவே சுத்தி நின்றுருக்கான். ஏன் அவனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்? எதுக்கு முக்கியத்துவம்? புரியுது. எப்படி அவன் தொடர்ச்சியா கூட ஒரு அனுதாபிக்கு இந்த அளவுக்கு எப்படி முக்கியத்துவம் கிடைச்சதுன்னு நீங்க கேக்குறீங்க. நான் வரப்ப என் கூட சுத்தி தொடர்ச்சியா ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிறான். அவன் யாருன்னு தெரியல, தொடர்ச்சியா என் கூடவே வந்துட்டு இருக்கிறான். கட் பண்ணு சொல்லுவாரா சொல்ல மாட்டான். நிச்சயமா நடந்திருக்குதா இல்லையா? கண்டிப்பா. அவன் தொடர்ச்சியா நடந்துக்கிறப்ப இது ஏன் நீங்க எதுவுமே பேசல, என்ன காரணம்? நீங்க எப்படி அவன் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் விசாரணையில வரவே இல்லை. எப்படி இதை முடிச்சாங்கன்றதுன்னு தெரியல. நாளைக்கு இது கடவுளுக்கு தான் வெளிச்சம். நாளைக்கு காலம் மாறி ஏதோ ஒரு நியாயமான வந்து இது இல்ல. ஐயா எடப்பாடி பழனிசாமியும் அதை சொல்லி இருக்கிறாரு. நாளைக்கு எங்களுடைய ஆட்சி வந்த போது நாங்க வந்து இந்த வழக்கை மறுபடியும் விசாரணைக்கு எடுப்போம் அப்படின்னு அவர் தெளிவா சுட்டி காட்டி இருக்கிறாரு. அவர் வந்து இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான், யார் அந்த சார்? இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் விடை கிடைக்கவே இல்லையே. நான் பேசிக்கிறேன். இதுல என்னன்னா, பல முறை சொல்லிட்டேன், திடீர்னு ஒரு நாள் அவன் உள்ள போயிருக்க முடியும். கண்டிப்பா. இவ்வளவு பின்னணியில் அவன் இருந்திருக்கிறான், பல இடத்துல மிரட்டி இருக்கிறான், யூனிஃபார்ம் ட்ரெஸ் அவன் வீட்டுல இருந்து எடுத்திருக்கிறாங்க, போலீஸ் இடத்துலயும் போய் பண்ணியிருக்கிறான் பல இடத்துல. ஆக இவனை பின்னாடி ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்திருக்குது. இதெல்லாம் விசாரிக்காம எப்படி யாருமே இல்லை, ஒருத்தர் மட்டும்தான் முடிவு பண்ணிட்டு எப்படி விசாரிக்க? யாராவது ஒரு முக்கியமான அரசியல் புள்ளியா இருக்குமோ, அதனால தான் இந்த அளவுக்கு பாடுபட்டு இதையெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ. மிக முக்கியமான ஒரு நபர் அந்த காலகட்டத்துல குறைச்சலா 1 மாசம் வரைக்கும் அந்த முக்கியமான நபர் மேல் இடத்துக்கு அந்த வீட்டு வரைக்கும் போகல, வரல. வழக்கமா போயிட்டு வந்துங்கிறவரு வரல. அந்த அமைச்சர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு க்ளூ கொடுங்க. அதே அமைச்சர் தான், வேற யாருன்னு உங்களுக்கு தெரியும். புரியுது இல்லை? அப்புறமா தான் ஒரு நிகழ்ச்சியில சைதாப்பேட்டில் இணைஞ்சதுலாம் நடக்குது. இப்போ அது கிட்டத்தட்ட தெரியுது யார் அந்த சாருன்னு அவங்களுக்கே நல்லா தெரியுது. காப்பாற்றுறதுக்காக ஒருத்தனை மட்டும் சிக்க வச்சிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம், அவனை முதல்ல சிறைச்சாலைகள் வந்து வெளியில கொண்டுட்டு வரான். ஆமா. எப்படி நடந்து வரான்? ஜாலியா நடந்து வர்றாரு. ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல பல வழக்குல கொண்டு வந்தவங்கள முகமூடி போட்டு அழைச்சி அழிச்சு கீழ்ச்சி இழுத்துன்னு வர மாதிரி இழுத்துட்டு வந்தீங்க. அவன் ஜாலியா கையாட்டிட்டு வரான். செல்வாக்குல அவன் இருந்திருக்கிறான் உள்ளார தெரிஞ்சு. புரியுது இல்ல? அந்த அழிச்சப்ப காவல்துறை அவனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குது, என்ன காரணம்ன்றது தெரிஞ்சுக்குங்க. யார் அந்த சார்னு சொல்லாத வரைக்கும் உனக்கு ராஜ மரியாதை. புரியுது இல்ல? புரியுது. தான் நீங்க இந்த இடத்த யோசிச்சு பார்க்கணும். நானும் பல வழக்குல பல பாலியல் குற்றவாளிகள் எப்படி அழைச்சிட்டு வராங்க, எப்படி நடத்துவாங்கன்றதெல்லாம் பார்த்துருக்கிறேன். சாதாரண வரான், கால் உடஞ்ச மாதிரியே இல்லையே. அந்த கால் அவ்வளவு சீக்கிரம் கூடி இருக்குமா தெரியல, எனக்கு தெரியல. அதான் நான் சொல்ல வரேன், இதெல்லாம் ஒரு மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். அவ்வளோ ஒரு சாதனம் வணக்கம் வர வச்சுக்கிட்டு வரான். டாட்டா காட்டுறாரு. புரியுது இல்லை உங்களுக்கு? தீர்ப்பு சொன்ன அன்னைக்கு மட்டும் அவன் உடஞ்சி அழுதுருக்கான், போயிருக்கான், அவன் பெரிய எதிர்பார்ப்புல இருந்திருப்பான். அப்படி வந்துருக்குது குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, தண்டனை என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதை பார்த்துட்டு வேற பேசணும் நம்ம. தண்டனை என்ன மற்ற பாலியல் வழக்கில் கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்களா, இல்லை இதில் எப்படி கொடுக்குறாங்கன்றதெல்லாம் இருக்குது. நமக்கு அன்றைக்கி தான் தெரியும், 2ஆம் தேதிக்கு தான் தெரிய போகுது. அது வேற விஷயம்.
ஆக இவனை நடத்துற விதத்தை வச்சு பார்க்கும்போது யார் அந்த சார்ன்றது ஒரு பெரிய விஷயமா தோணல நமக்கு. கண்டிப்பா. அப்ப அவர் தெரியாத இருக்கிறதுல முழுக்க இவனை சுத்தியே இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போய் இன்னைக்கு முடிச்சு வச்சுட்டாங்க. அதான் அவசரமா அதை முடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு நம்ம தோணுது. நீதிமன்றத்து மேல நம்ம சொல்லலை, இவங்க எவ்வளவு வேகமா ஒத்துழைப்பு. நமக்கு இருக்கிற ஐயங்களை நாம கேட்கிறோம். நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அந்த அடிப்படையில கமிட்டி போட்டு விசாரிச்சு உடனே தீர்ப்பு சொல்லிட்டான். எத்தனை நீதிமன்றம் பல விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி வேகம் காட்டியிருக்கீங்களா? நான் பட்டியலிட்டா எத்தனை நீதிமன்ற உத்தரவுகளை நீங்க கீழே போட்டு மிதிச்சு வச்சிருக்கீங்கன்னு நீதிமன்றம் பல முறை சொல்லி இருக்குது, பல முறை துப்பி இருக்குது. உங்களை நீதிமன்ற உத்தரவை ஒபே பண்ணீங்களா இல்லையா? உங்க டிஜிபியை கூப்பிடுங்க. பல வழக்கில் முடிக்கவே இதுக்கு மட்டும் தான் இவ்வளவு பாஞ்சி ஒத்துழைச்சு இவ்வளவு வேகமா முடிக்க காரணம் என்ன? யாரையோ காப்பாற்ற பாக்குறாங்க. யாரையோ இல்ல, முக்கியமான தலைய 2-3 தலை அதுக்குள்ள இருக்கிறதா எனக்கு தெரியும். ஒரு சார் இல்ல, பல சார் இருக்கிறாங்க. சார்கள் உள்ள இருக்காங்க. இது என்னைக்கா இருந்தாலும் ஒரு பதில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இதோட நீதி இப்படியே செத்து போயிடும், இப்படிலாம் முடிஞ்சு போயிடலாம் கிடையாது. அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கோம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீங்கள் எதனா ஒரு அரசு தரப்பில் செய்தீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். நியாயமான ஒரு தண்டனை என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். சரிங்க. கிடைக்காமலாம் போகாது. சரிங்க. யார் இந்த சார்ன்றது கட்டாயம் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். தப்பு செஞ்சுட்டு யாராலையும் தப்பிக்க முடியாது. அதுவரை அவன் உயிரோட உள்ள இருக்கும். சரிங்கய்யா, பொறுத்திருந்து பார்க்கலாம். காலங்கள் தான் உண்மைகளை வெளியே கொண்டு வரும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம பார்க்க தான் போறோம். எங்களோட இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை ரொம்ப விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.